அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு கட்டணம் பல வருஷத்துக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அதனோட பேஸ் மட்டும் எப்போதுமே உறுதியானதா இருக்கணும். அதே மாதிரி மனிதர்களோட வாழ்க்கை சிறப்பானதா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு எது அடிப்படையா இருக்கணும் அப்படின்றதுக்கு வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட உடம்புல எலும்பு மட்டும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளால நிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உடம்பு அப்படியே ஒரு சாக்கு பையில கட்டி வச்ச மாதிரி சுருண்டு கீழே விழுந்துரும். நம்மளோட உடம்புக்கு எது அடிப்படை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள். அதே மாதிரி மனிதனோட வாழ்க்கைக்கு எது அடிப்படை அப்படின்னா அன்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. முன்னாடி பழைய காலத்துலலாம் நம்மளோட தாத்தா பாட்டி இவங்க வீட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாருமே எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொந்தக்காரங்க மாதிரி கூடவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அவங்களோட அன்பெல்லாம் அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. அந்த அன்பு தான் அந்த உறவுகளுக்கு எலும்பா நின்று அவங்கள எப்போதுமே பாதுகாத்து எப்பவுமே சந்தோஷமா இருக்க வச்சுது. வள்ளுவரும் இதைத்தான் சொல்றாரு. எலும்பு இல்லை அப்படின்னா நம்மளோட உடம்பு எப்படி நிக்காதோ அதே மாதிரி அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்போதுமே இந்த உலகத்துல சிறக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால வாழ்க்கைக்கு எப்போதுமே முதுகெலும்பு மாதிரி இருக்கக்கூடியது அன்பு தான். அதனால எப்போதுமே அன்பை நம்ம செலுத்துவோம். மீண்டும் ஒரு திருக்குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.